டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு வாழ்த்து கூறுவதும் நன்றி கூறுவதும் எம்மை நினைவூட்ட தூண்டும் என்ற தலைப்பில் மாற்றார் உள்ளத்தில் மனத்தில் எவ்வாறு போய் குந்தி இருப்பது என்பதை விளக்க விரும்புகிறேன். ஒரு நல்ல நட்பு, நல்ல இணையர், நல்ல துணை, நல்ல உறவு எப்படி அமையும்? அதற்கு ஒருவர் உள்ளம் இன்னொருவர் உள்ளம் பொருந்தக்கூடிய இருக்கும், அல்லது ஒருவரது உள்ளத்து விருப்பம் இன்னொரு உள்ளத்துக்கு விருப்பமாயிருக்கும். ஆகவே நான் விரும்புவதை எனது துணை விரும்பும் என்றால் இருவரும் சேர்ந்து பயணிக்கலாம் என்று முடிவெடுக்கிறோம். அவ்வாறான நிலை எப்படி உருவாக்கலாம்? அதாவது என்ற விருப்பங்களை சொல்லி என்ற விருப்பத்துக்குரிய ஆளாக மாற்றாரை எப்படி என்பசப்படுத்துவது? அவர் நான் போய் மற்றவர் மனதில் குந்திடுவோம். இப்படி நான் ஒரு ஆள் இருக்கிறேன் என்று எண்ணங்களும் உம்முடைய எண்ணங்களும் பொருந்தும், நல்லதுக்கு நல்ல சேவையாற்ற உதவும், அவர் இருவரும் இணைந்து பயணிப்போம் என்று நான் அடுத்தவர மனதில் போய் குந்தி இருந்து நினைவூட்டக்கூடியா இருக்கும். அது என்னது? அதுதான் இன்றைய சிந்தனை. எல்லா வளமும் இருந்தும் ஆளின்ற வாய் வளம் சரியில்லை என்பார்கள். பணிவின்றி பக்குவமின்றி பண்பாடின்றி கதைத்து பேசுவோரை இவ்வாறு குறிப்பிடுவர். உலகில் பொல்லாத ஆயுதம் நாக்கு, மனிதற்ற நாக்கு. ஆகவே அடுத்தவர் உடனே சட்டென்று பொறுக்கிறதுக்கான காரணம் இந்த நாக்கால, எங்கிட்ட பேச்சால. ஆகவே அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். பணிவின்மை, மதிப்பளிக்காமை, அன்பின்மை, கரடு முரடாக வண்டில் கல் பறைச்ச மாதிரி கோபமாகவும் வெறித்தனமாகவும் பேசுதல், இவ்வாறு முறையற்ற முறையில் கதைத்து பரிமாறுதல் எல்லாமே வெறுப்பை தரும். இந்த நாக்கு செய்கிற வேலை. ஆகவே உன்னுடையதை நீ வெளிப்படுத்தலாம், அவங்களுக்கு உரிமை இருக்கு. மேற்றாருடைய வெளிப்படுத்த உனக்கு உரிமை இல்லை. அது இந்த நாக்கு செய்கிற வேலை. உங்களுடைய சொல்லி போட்டு பேசாமல் ஒதுங்கி விடுறது இந்த புத்திசாலிதான். மேற்றாரம் இப்படி என்று சொல்ல வலிக்கிட்டீங்கன்னா உங்களை கழிச்சு விட வேண்டி வரும். ஆகவே நீ வெளிப்படுத்தியது உன்னை காட்டுப்படும். நீ வெளிப்படுது, நீ சொன்னது உன்னை காட்டுப்படும். ஏன்னா நீ அப்படியே அண்டி சொன்னீங்க இல்லோ அண்டு மேட்டர் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய, அப்போ அது உன்னை கட்டுப்படுத்தும். நீ வெளிப்படுத்தாததுக்கு நீ கட்டுப்படுத்துவ. இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே நரம்பில்லாத நாக்கால நல்லதை மட்டும் வெளிப்படுத்தி நல்லுறவுகளை பேண முயற்சி செய்யலாமே என்று நீங்கள் கேட்கலாம். அதுவே மாற்றாரன் உள்ளத்தில் போய் குந்தி இருக்க உதவும். என்ற எல்லாரும் தாங்கள் உலகத்தில் ஊருக்கு நல்ல பேர் எடுக்கத்தான் விரும்பும். அப்ப நான் அவையிட்ட போய் அவையின் மனத்தில் போய் இருக்கணும்னா, எங்களை அவர்கள் அடிக்க நினைக்க வைக்கணும்னா நானும் நல்லதான் படிப்பேன். அப்போ ஒன்று நாக்கை வாயை பாவிக்காது நல்லுறவை பேணுவது அப்படின்னு அது ஒரு முறை இருக்கு. அது புன்சிரிப்பு புன்னகை எவரையும் எதிரியையும் கூட எமது பக்கம் இருக்கு. அவை நீங்க நாக்கு தானே ஆபத்தான ஆயுதம். நாக்கை பயன்படுத்தாமல் வாயை திறக்காமல் ஒரு புன்சிரிப்பு அல்ல ஒரு புன்னகை தெரிவிக்கிறத ஊடாக மற்றவன் அவர் நல்ல மனுஷன் போல இருக்கு, சிரிச்சு கொண்டு போறான் என்று ஒரு கவர்ச்சி, ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி விடலாம். மௌனம் அல்ல அமைதி காத்தல். மௌனம் என்ற சம்பந்தத்துக்கு அறிகுறி என்ற அல்ல, முரண்பாடுகள் இருந்தும் சபை குழப்பாமல் புத்திசாலி என்ற நெற்பெயரை தரும். ஆகவே அதை நீங்கள் கவனிக்கணும். அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்து பழகணும். எதிர்த்து குழப்பிக்கூடாது, சபையை குழப்பக்கூடாது. மூன்றாவது கைகுலுக்குதல். அடுத்தது எவ்வாறு நாங்கள் நாக்கை பயன்படுத்தி எம்மை அறிந்து செய்தல். அதாவது மற்றவர்களுக்கு ஏற்றவாறு எம்மை நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ள பார்க்கணும். பணிவாக எங்களோட நாக்கை கட்டுப்படுத்தி சொல்ல வேண்டும். அமைதியாக புன்னகைத்தும் கைகுலிக்க பின்
காய்ச்சி கொள்ளலாம், நாக்கை பாய்க்கலாம். முதல் புன்னகை, முதல் கைகுலுக்கிறது, பிறகுதான் கதையை சொல்லலாம். நான் தான் இன்னார்ன்னு சொல்லி கதைச்சு வசப்படுத்தவும். ஆகவே இன்சொல் பேசுதல், அன்பாக பணிவாக அவையடக்கமாக தேனை போல தித்திக்க பேசுதல், இதெல்லாம் ஒரு இடம் வழிதல் என்று அர்த்தம் இல்லை. இப்படி என்றால் நீ வளைஞ்சு போறான்னு மற்ற கேட்கணும், அதெல்லாம் அர்த்தம் இல்லை. ஆகவே நீங்கள் இன்சொல் பேசி மாற்ற அறிவிக்க முடியும். மதிப்பளித்து பேசுதல், மற்றவன் எங்களை விட கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், அதில் நீங்கள் மதிப்படையுங்க. ஒரு அறிவுக்கு மூத்தவரை மதிப்படையுங்க, வயதுக்கு மூத்தவரை வழிப்படையுங்க, வயது குறைந்தாலும் அறிவு பெரியவர் என்று மதிப்படையுங்கள். ஆக மதிப்பளித்து பேசுங்கள். அடுத்ததாக ஒவ்வொன்றுக்கு நன்றி தெரிவித்து பேசுங்கள். நன்றி தெரிவிப்பதனூடாகவும் பாராட்டு, பிறந்த நாள் வாழ்த்து தெரியுங்கள், பாராட்டு தெரியுங்கள் வெற்றிகளுக்கு. இவ்வாறு ஒருவரை போற்றி போல்வதென்று அர்த்தம் அல்ல, ஆனால் நாங்கள் எங்களை உள்ளம் திறந்து அவரை பாராட்டுகிறோம் தான் அர்த்தம். இவ்வாறான இப்படி பேசுவோரை எளிதில் எவரும் பிடிக்கும். இவ்வாறா எவருக்கு எங்களை பிடித்து கொள்வது பழகுவதனூடாக அவர்கள் உள்ளத்தில் நாங்கள் போய் குந்தி இருக்கோம். ஆகவே நல்ல நண்பர்களை உருவாக்குறோம், நல்ல காதலர்களை உருவாக்குறோம், நல்ல கணவன் மனைவியாக வாழ விரும்புகிறோம், நல்ல சுற்றுச்சூழல் உறவுகளை பேணுகிறோம். இவ்வாறு நல்லவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளும் நல்ல உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விரைவுபடுகின்றேன். நன்றி.